நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 வந்து 1.5 வருஷத்துக்கு மேலே பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது. ப்ராப்பராக நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபுல்லாக நீங்கள் ஃபோக்கஸ்டாக படிச்சிங்க அப்படின்னா வித்தின் 1.5 இயர்ஸ்ல நம்ம டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி ஆயிடலாம். ஸோ அதுக்கான பேட்ச் தான் வந்து இந்த பேட்ச், நம்ம எம்பிசி பேட்ச் அண்ட் உங்களுடைய மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த பேட்ச்ல நம்ம இந்த 4.5 months வந்து ப்ராப்பர் நோட்ஸ் மேக்கிங் அண்ட் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க, புக்கில் அண்டர்லைன் பண்ணுவீங்க, நோட்ஸ் மேக்கிங் பண்ணுவீங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ், ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் பிவைக்கு அனலைஸ் பண்ணி ஆன்சர் ரைட்டிங் வந்து பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து பண்ணும்போது என்ன ஆகுனா கண்டிப்பாக உங்களால் சிறப்பாக வந்து பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி 2 weeks வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின்ஸ் ஃபவுண்டேஷனுக்கான ஒரு டெமோ அப்படின்றது நீங்கள் நம்ம ஆப்பில் வந்து ஃப்ரீ கோர்ஸாகவே இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி டெய்லி ஆன்சர் ரைட்டிங் பண்ணலாம் அண்ட் கிளாஸ் அட்டன் பண்ணி லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸ் பார்த்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு கொஸ்டின்ஸ் பிரித்து கொடுத்து உங்களை எழுத சொல்லிட்டு அதை கம்பைல் பண்ணி திருப்பி கொடுப்போம். ஸோ இது எல்லாமே நீங்கள் 2 weeks பண்ணினீங்கன்னா மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸியானது அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஃப்ரெண்டு. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.